வணக்கம். நம்ம இந்திய வரலாறுல எண்ண முடியாத அளவுக்கு வீரர்களும் வீராங்கனைகளும் இருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல நாம பல பேரோட கதைகளை மறந்தே போயிட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீராங்கனையோட கதையை தான் நாம திரும்பவும் பார்க்க போறோம். வாங்க, கோண்டுவானா சாம்ராஜ்யத்தோட சிங்க பெண்ணான ராணி துர்காவதியோட வீர வாழ்க்கைக்குள்ள நாமளும் பயணம் செய்யலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சின்னஞ்சிறிய படை, இன்னொரு பக்கம் மலை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான எதிரி படை. ஆனாலும் தன் வீரத்தால அந்த பெரிய படையையே நடுங்க வச்சு போர்க்களத்தையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு ராணிய பத்தி நீங்க கேள்விப்பட்டதுண்டா? யாரு அவங்க? அவங்க பேருதான் ராணி துர்காவதி. கோண்டுவானாலின் பெருமை, இந்தியாவின் மறக்க முடியாத வீரத்தின் அடையாளம். சரி, யாரு இந்த துர்காவதி? மத்திய இந்தியால இருந்து கோண்டுவானாங்கிற செழிப்பான சாம்ராஜ்யத்தோட ராணி தான் இவங்க. கணவர் திடீர்னு இறந்து போனதுக்கப்புறம் தன்னோட சின்ன பையனுக்காக ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க சும்மா பேருக்கு மட்டும் ராணியா இல்ல, தன்னோட மக்களோட பாதுகாவலரா ரொம்ப திறமையான ஒரு நிர்வாகியா விளங்குனாங்க. சும்மா சொல்லல, அவங்களுடைய ஆட்சி காலத்தை வரலாறு கோண்டுவானாவோட பொற்காலம்னு சொல்லுது. அப்படின்னா பாத்துக்கோங்களேன், ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணமா இருந்த அந்த ஆட்சியில அப்படி என்னதான் ஸ்பெஷல்? ராணி துர்காவதியோட ஆட்சியில கோண்டுவானா அதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு பயங்கர வளர்ச்சி அடைஞ்சது. விவசாயம், வணிகம்னு எல்லாமே செழிப்பா இருந்துச்சு. அவங்களோட நிர்வாக திறமையால மக்கள் எந்த பயமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதனாலதான் மக்கள் மனசுல அவங்க ஒரு ராணியா மட்டும் இல்லாம ஒரு தெய்வமாவே இருந்தாங்க. இது மட்டும் இல்ல, கலைகளையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கறதுலயும் ரொம்ப ஆர்வம் காட்டி தன்னோட ராஜ்யத்தையே ஒரு கலாச்சார மையமா மாத்துனாங்க. ஆனா எப்போதுமே நல்லது ரொம்ப நாள் நீடிக்காது இல்லையா? கோண்டுவானாவோட இந்த செழிப்பும் புகழும் பக்கத்துல இருந்த மாளவ நாட்டு சுல்தானுக்கு கண்ணு உறுத்த ஆரம்பிச்சுது. பேராசை பிடிச்ச அவன் கோண்டுவானா மேல படையெடுத்து வந்தான். இங்கதான் ராணி துர்காவதியோட கதையில உண்மையான சோதனைய ஆரம்பிக்குது. இப்போ களத்துல ரெண்டு படைகளும் நேருக்கு நேரா நிக்குது. ஒரு பக்கம் தன் மண்ணையும் மக்களையும் எப்படியாவது காப்பாத்தணுங்கிற ஒரே வெறியோட நிக்கிற ராணி துர்காவதியோட வீரம் நிறைஞ்ச சின்ன படை. இன்னொரு பக்கம் அடுத்த நாட்டு மேல ஆக்கிரமிப்பு வெறியோட வந்த மாளவாவோட பிரம்மாண்டமான படை. இந்த ரெண்டு படைகளும் மோதுனா வெற்றி யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க, இப்ப நாம நேரா அந்த நர்மத நதிக்கரையில நடந்த போர்க்களத்துக்கே போவோம். அங்க ராணி துர்காவதி ஒரு ராணியா இல்ல, ஒரு சிங்க பெண்ணா களத்துல நின்னாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அவங்க அரண்மனையில உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போடல, யானை மேல ஏறி தன் படைகளுக்கு முன்னாடி நின்னு ஒரு தளபதியா அந்த போரை வழி நடத்தினாங்க. அவங்களோட இந்த துணிவு அவங்க வீரர்களுக்கு 1000 மடங்கு பலத்தை கொடுத்துச்சு. ராணி துர்காவதி கிட்ட இருந்தது வெறும் வீரம் மட்டும் இல்ல, விவேகமும் இருந்துச்சு. தன்னோட சின்ன படைய வச்சுக்கிட்டு எதிரிகளோட பலவீனத்தை கரெக்டா கணிச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா போர் வியூகங்களை வகுத்தாங்க. குறுகலான கணவாய்களை பயன்படுத்தி எதிரி படைய சுலபமா சிதறடிச்சாங்க. போர் ரொம்ப கடுமையா நடந்தது. ராணி துர்காவதியோட வீரர்கள் தான் ராணியோட வீரத்தை பார்த்து ஒரு புது உத்வேகத்தோட தங்களை விட பெரிய படைய எதிர்த்து மூர்க்கமா சண்டை போட்டாங்க. பல தடவை எதிரி படை பயந்து பின்வாங்கவும் செஞ்சாங்க. ஆனாலும் கடைசில எதிரிகளோட படைபலம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நிலைமை மோசமாச்சு. போர்ல படுகாயமடைஞ்ச ராணி துர்காவதி எதிரிகிட்ட உயிரோட பிடிபட்டு தன் மானத்தை இழக்க விரும்பல. சரணடைவதை விட வீரமரணமே மேல்னு சொல்லி தன் சுயமரியாதை காப்பாத்திக்க தன்னோட உடைவாழ கொண்டே வீரமரணம் அடைஞ்சாங்க. ராணி துர்காவதியோட உடல் தான் அன்னைக்கு போர்க்களத்துல விழுந்துச்சே தவிர அவங்களோட வீரம் ஒருபோதும் அழியாத ஒரு சகாப்தத்தை ஆரம்பிச்சு வச்சுது. ராணி துர்காவதி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு குரலோட அழியாத சின்னமா இன்னைக்கும் இருக்காங்க. அவங்களோட கதை தலைமுறைகளை கடந்து பலருக்கும் வீரத்தையும் சுயமரியாதையும் கத்துக் கொடுக்குது. ஒரு பெண்ணா, ஒரு தலைவரா, ஒரு நாட்டின் பாதுகாவலரா, தன்னம்பிக்கையோட மறு உருவமா அவங்க இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ராணி துர்காவதியோட கதைங்கிறது ஏதோ ஒரு காலத்துல நடந்த ஒரு சரித்திரம் மட்டும் இல்ல, அது நமக்கெல்லாம் ஒரு பாடம். எவ்ளோ பெரிய சவால்கள் முன்னாடி வந்து நின்னாலும் தைரியத்தோடையும் சுயமரியாதையோடையும் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. அவரோட இந்த வீர வரலாறு இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.